தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை மக்கள் ஒரு கிரிக்கெட்டை பார்ப்பது போல அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக அந்த சட்டமன்றத்தினுடைய அந்த நிகழ்வுகளை பார்த்து பயன்பெற்று வருகிறார்கள். எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நேரத்துல திமுகவுடைய ஆட்சி நடக்கும் பொழுது தொடர்ச்சியா ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை நேரலை செய்வதே கிடையாது. அது தொடர்ச்சியா ஒரு இருட்டடிப்பு செய்துதான் இருந்தாங்க திமுக ஆட்சி காலத்துல. அதாவது இவர்கள் இங்க உள்ள என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நேரடியா வெளிப்படுத்த மாட்டாங்க. அதே நேரத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய அந்த ஆடியோ கட் பண்றது, சில கட் பண்ணி தான் வெளியிடுவாங்க. அப்படிதான் திமுகவனுடைய அந்த ஆட்சி காலகட்டத்துல அப்படிதான் இருந்துச்சு அது. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்ற பிறகு சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் தொடர்ச்சியா எந்த ஒரு கட்டுமே பண்றது இல்ல, தொடர்ச்சியா நேரலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த நேரலை என்பது இப்போ முன்னாடிலாம் நியூஸ் பாக்குறதுல அவ்வளோ ஒரு விருப்பம் இல்லாதவர்கள் கூட இப்போ இந்த சபாநாயகர் அந்த சபையில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை மிக சுவாரஸ்யமாக மக்கள்லாம் அதை பார்த்துட்டு வராங்க. அதுக்கு காரணம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னாக்க, முதல் முறையாக வந்த தமிழக வெற்றி கழகம், அதில் வந்தவர்கள் எல்லாருமே புதியவர்கள் தான். நம்ம புதியவர்கள் தான் நம்ம குறைத்து மதிப்பிடல. அவர்கள் புதியவர்களாக இருந்தாலும் மிக ஒரு சாதுரியமாக அவர்களுடைய பேச்சு திறமை இருக்கிறத நாம பார்த்து வர்றோம். இதுல என்னன்னு பார்த்தோம்னாக்க, திமுகவுல உள்ளவர்கள் எல்லாம் ஜாம்பவான்கள்னே சொல்லிக்குவாங்க. அவங்க உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் அவங்க இந்த அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் தான். ஆனா இதே 1967க்கு முன்னாடி அவர்கள்லாம் என்ன ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வந்தாங்களா? அப்போ எல்லாரும் அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்துல எல்லாம் புதியவர்கள் தானே. எல்லாம் அவங்க அதே போல புதியவர்களா வந்தவர்கள் தான் இந்த அமைச்சர்கள் எல்லோருமே. அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களாக இருந்தாலும் சரி, கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களாக இருந்தாலும் சரி, இதில் இவர்களை சொல்வதை விட முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே முதல் முறையாக தான் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். இப்படி இருக்கும் பொழுது கூட அவங்க அந்த வாத திறமை, அவர்களுடைய பேசும் அந்த திறமையை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வியப்பா இருக்கு. ஏன்னா இது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்த பொறுப்பாளர்கள் தான் பேசுகிறார்களா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு மிக ஆணித்தரமான சில கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அதன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களே சற்று திணறித்தான் போகிறார். இதில் திரு உதயநிதி அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்தது என்பது திரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்ற ஒரு காரணத்தினால்தான் அவர் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் ஒழிய, இவரை விட மிக அனுபவம் வாய்ந்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் நிறைய பேர் உள்ளே இருக்கும் பொழுது திரு உதயநிதி அவர்களை ஏன் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்க வைத்தார்கள் என்று நாம் பார்த்தோமானால் அது ஒரே ஒரு காரணம் தான். அது திரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்ற அந்த ஒரு காரணம் தான். இல்லை என்றால் இவர் இப்படி ஒரு இளம் வயதில் இவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக வர வாய்ப்பே இல்லை. இதே துரைமுருகனுடைய மகனோ இல்ல வேறு யாருடைய மகனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மகன்கள் இப்படி வர முடியுமா? இது பொன்முடி அவர்களுடைய மகன், அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த எதிர்கட்சியினுடைய தலைவர்களா வந்திருக்க முடியுமா? வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய ஆட்சி,
இல்ல எப்படி அவங்களுடைய நடைமுறைகளை பின்பற்றினாங்களோ அதையே தான் வந்து பின்பற்றி வர்றாங்க. இதுல நம்ம வந்து நம்மளுக்கு பேசுறது ஒண்ணும் இல்லை. ஏன்னா அது அந்த கட்சியினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம். அதை வந்து நம்ம வந்து நீங்க இன்னொருத்தரை போடணும், இன்னொருத்தரை நீங்க போடுங்கன்னு நம்ம வந்து அதை வந்து நம்ம அதை பேச முடியாது. அது கட்சி சம்பந்தப்பட்ட கொள்கை சார்ந்த விஷயம், கட்சியினுடைய தலைவர்கள் சார்ந்த விஷயம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை. ஆனாலும் வந்து அவருக்கு ஒரு அனுபவம் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத அந்த கட்சியில உள்ளவர்களே ஏற்றுக்கொள்வார்கள்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னாக்கா வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் பேசும் அந்த பேச்செல்லாம் வந்து மிக வலிமையான திறமையான பேச்சா இருக்கு. அவங்களுடைய பேச்சு ரொம்ப அது இப்போ நடக்கிற அதை பார்க்கும்பொழுது அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. அந்த சட்டமன்றத்தினுடைய இந்த நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது அவ்வளோ இதா இருக்கு. ஆனா இதுல நம்ம இன்னொன்னு நம்ம நம்ம பாக்குற விஷயத்துல நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவருடைய அந்த அந்த கேள்விக்கு பதிலடி கொடுக்குறாங்க பாருங்க. அது ரொம்ப வந்து உண்மையிலேயே அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா இவர்கள் வந்து இப்படி ஒரு பேச்சு திறமை இவர்களுக்குள்ள இருக்கும் என்பதை உண்மையிலே யாருமே நினைச்சு பார்க்கல. அதுலயும் வந்து குறிப்பா திரு ராஜ்மோகன் அவர்கள், கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் அந்த பேசின அந்த விதம், அந்த விஷயம் பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு மிக சரியான சில பதிலடிகள் கொடுக்குறாரு. அதாவது வந்து 40 நாட்கள் ஆயிடுச்சு நீங்கள் பொறுப்பேற்று. 40 நாள் ஆன பிறகும் நீங்க வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு போன்ற அந்த போதை கலாச்சாரம் போன்றவற்றைகளே உங்களால ஒழிக்க முடியலையே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா நீங்க வந்து 5 வருடமா நீங்க செஞ்சதான் நாங்க வந்து ஒழிக்க முடியலங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. நாங்க 40 நாள்ல எப்படி செய்ய முடியும் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்கன்ட்டு அப்படியே அவருடைய பேச்சு. அதாவது வந்து தமிழகம் வந்து எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. ஆனால் ஃபீஸ் கேரியர்களை திருடும் திருடர்களை இப்பொழுதுதான் பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு அவர் சொன்ன அந்த விதம். அதாவது இன்னொரு விஷயமும் அவர் பேசினார். அவர் ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது, நீங்க பேசுற அளவுக்கு எங்களாலையும் பேச முடியும். ஆனா நாங்கள் வந்து கண்ணியத்தை கடைபிடிக்கிறோம், ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம். அதே ஒழுக்கத்தை தான் எப்போதும் கடைபிடிப்போம். அதே போல மற்ற தலைவர்களும் மற்ற கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்க விரும்புறோம்னு சொன்னாரு பாருங்க. இதெல்லாம் வந்து அவரு பேச்சினுடைய உச்சமான ஒரு 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 பதிலடி வந்து ரொம்ப சரவெடியா இருந்தது. அவனுடைய அந்த பேச்சு திறமைங்கிறது உண்மையிலே வியப்பா இருக்கு. இது அமைச்சர் ராஜ்மோகன் தானான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. அது அதே நேரத்துல தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பள்ளியில் வந்து ரீல்ஸ் எடுத்ததுனாலேயே அவங்கள எந்த பொறுப்புல இருக்கிறாங்கன்னு நினைக்கல. நாங்க அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் அதுல சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டு அடுத்ததா இன்னொரு விஷயத்த வந்து ரொம்ப உன்னிப்பா பல விஷயங்களை அவர் பேசியிருந்தாலும், முதல்வர் அவர்களுடைய பேச்சு ரொம்ப வந்து வலிமையா இருந்துச்சு. அந்த பேச்சுல வந்து நீங்க வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுங்க, அதுக்கு நாங்க வந்து தவறு இருந்தா அது எப்படி இருக்குங்கிறத நாங்க வந்து அதை ஏத்துக்கிறோமா, அதுக்கு நாங்க பதில் கொடுக்குறோம், அது வேற. ஆனா வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்க இந்த உள்ள வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்து நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த சோஃபா, டீஃபாய், அந்த சேரு அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் நீங்க வெளியில வச்சீங்க. அந்த பிசினஸ் எல்லாம் நீங்க வெளியில வச்சீங்க, அதை உள்ள கொண்டு வராதீங்க அப்படிங்கிறது. அதே நேரத்துல வந்து நாங்கள் வந்து எந்த வந்து தப்பு செய்யறவங்களும் விடமாட்டோம், தப்பு செய்ய விட மாட்டோம், தப்பு செய்திருப்பவர்களையும் விட மாட்டோம் அப்படின்ட்டு சொன்ன அந்த விஷயங்கள் ரொம்ப வந்து தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய கோபமான ஒரு பாணியில திரு விஜய் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். அதுவும் வந்து இல்ல சும்மா அது வந்து ஒரு எமோஷனல்ல பேசிட்டாரு அப்படிங்கறத அவரே அதை சொல்லிட்டாரு.
இதுல இந்த கூட்டத்தொடரில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது வந்து சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அதுல பேசியிருக்காரு. என்னன்னா, அதாவது வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது, அந்த அந்த சட்டமன்றத்தில் இருக்கும் அந்த பின்னாடி அமர்ந்திருக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்த உருவ கேலி பண்ணுவது இருக்குல்ல, உண்மையிலேயே அது வந்து ரொம்ப வந்து அது சரியில்லாத ஒரு விஷயங்கிறத நாம் பேசினாலும், திரு சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் நாம பேசியாகணும். அதாவது வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கண்ணிய குறையோட நடந்து கூடாது. ஏன்னா இது வந்து சட்டமன்றம் வந்து உண்மையில் வந்து ஒரு நேரலை செய்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இது நேரலையா நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து கண்ணிய குறைவாக நடந்து கொள்வது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு செயல்களில் ஈடுபடாதீர்கள். அப்படி இனி ஒரு முறை அப்படி ஈடுபட்டால் தானே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் அவர் அதுல குறிப்பிட்டிருக்காரு. ஆனா உண்மையில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் போய் உள்ளே உட்கார்ந்து கொண்டு ஒரு நேரலை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்தும் அதில் உருவக்கேலி செய்வது என்பது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எது எப்படியோ சட்டமன்றம் என்பது சுவாரஸ்யமான ஒரு ஒரு திரைப்படம் போல் சென்று கொண்டிருக்கிறது. அதில் உள்ள அமைச்சர்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி இந்த பதிவை நாம் முடித்துக் கொள்வோம்.